ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ற விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிசம்பர் 20, 2026 உங்களோட கேலண்டர்ல அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு தான் குரூப் 4 எக்ஸாம் நடக்குது அப்படின்ட்டு. இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மாதங்கள் அப்படிங்கிறது குரூப் 4 எக்ஸாமுக்கு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, இன்னைக்கு தான் நான் படிக்க ஆரம்பிக்க போறேன், இன்னையிலேருந்து படித்தேன் அப்படின்னா நான் வந்து பாஸ் பண்ணிட முடியுமா, என்னால் இது குரூப் 4ல வேலை வாங்கிட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஸோ எப்படி வந்து இந்த 8 மாசத்தை பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி எந்த மாதிரி ஒரு பிளானை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இந்த 8 மாசத்துல குரூப் 4 கிளியர் பண்ணிட்டு அதில் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட லைஃபுக்கே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 8 மாதம் இருக்கு இல்லையா, அதை வந்து 2ஆ பிரிச்சுக்கோங்க. 6 மாதம் 2 மாதம் அப்படிங்கிறத 2ஆ பிரிச்சுக்கோங்க. அந்த 6 மாதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிக்கணும். 2 மாதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் படித்ததை ரிவைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி குரூப் 4 சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சிலபஸ் தெரியாமல் நீங்கள் படிக்கிறது டோட்டல் வேஸ்ட்டு. சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அது வந்து பொது அறிவாகட்டும், பொது தமிழ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது போக 8 மாதம் இருக்கிறதால நான் 6 மாதத்தை படிங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 6 மாதத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா மேலோட்டமாக அட்டை டு அட்டை எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு டைம் அப்படியே ரீட் பண்ணி விடுறது, மேலோட்டமாக படிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆழ்ந்து படிங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக ஆழமாக தெளிவாக படித்து படிக்கிற ஒவ்வொன்றையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஷார்ட் நோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நோட்ஸ் எடுனா புக்கையே அப்படியே காப்பி பண்ணுறது கிடையாது, ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஜிஎஸ்ல ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கும்போது மட்டும் இல்லாமல் அது வந்து நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் அட்டை டு அட்டை ரீகால் பண்ணும்போது படிக்கணுமானா தேவை கிடையாது. நீங்கள் அந்த ஷார்ட் நோட்ஸை படித்தாலே போதுமானது தான். ஓகேவா? ஸோ எதையுமே மேலோட்டமாக இல்லாமல் ஆழமாக படிங்க. அப்போ தான் அது நல்லா மனசில் பதியும். நான் சொன்ன மாதிரி தான் 6 மாதம் 2 மாதம்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 6 மாதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த சிலபஸில் இருக்க எல்லாமே, அது பொது தமிழ், மேக்ஸு, பொது அறிவு எதுவாக இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆழமாக தெளிவாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிங்க அந்த 6 மாதம். ஸோ 6 மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமான டைம் கேப் தான். அப்போ என்ன படிக்கணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படித்து வச்சுக்கணும். என்ன அப்படின்னா அந்த 6 மாதத்தில் எந்த ஒரு நாளையுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 6 மாதம் இருக்கே அப்படின்னு நம்ம லேட்டாக படிக்கிறது, இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிக்கிறது, ஒரு நாள் படிச்சுட்டு 10 நாள் படிக்காமல் வர்றது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து அந்த 6 மாதம் அப்படிங்கிறத தெளிவாக படிக்கணும். 6 மாசம் அந்த சிலபஸ் இருக்குல்லையா, அதை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 2 மாசத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ படிச்சதை ரீகால் பண்றது, டெஸ்ட் போட்டு பார்க்கறது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைமிங் அப்படிங்கிறது ரீகால் பண்றதுக்காக மட்டுமே தான் இருக்கும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா எக்ஸாம் போற வரைக்கும் படிப்பாங்க, டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெஸ்ட் போட்டு பார்க்கறது அப்படிங்கிறது. டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும் போதுமா? இப்போ 200க்கு நான் 160 வாங்குறேன், 150 வாங்குறேன், அது மட்டும் போதுமா அப்படின்னா ஏன் அந்த 40 மார்க் குறைஞ்சிது, ஏன் அந்த 50 மார்க் குறைஞ்சிது, எதனால் அது குறைஞ்சிது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வீக்கான பாயிண்ட், அந்த குறைஞ்ச பாயிண்ட், இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி மறுபடியும் படிக்கிறதுக்காக தான் அந்த 2 மாதம் ரீகால் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த டைம் 6 மாதத்துலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டே மட்டும் போகக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா படித்ததை ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து போட்டாலும் சரி, இல்லை நிறைய கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது மட்டுமே தான் அது மனசில் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு, நமக்கு படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அப்போ தான் தெரியும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு மறக்குதோ, எதெல்லாம் தெரியாமல் இருக்கோ, எதெல்லாம் நீங்கள் புதுசாக படிக்கணுமோ, இந்த மாதிரி விஷயங்களை தேடி தேடி படிக்கிறதுக்காக 6 மாதத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகலாம் அப்படிங்கிற விஷயம், டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு மறக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 2 மாசம் கேப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும், அதாவது பொது அறிவு, பொது தமிழ், மேக்ஸ், இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3ல எவ்வளோ மார்க் வந்து நீங்க எய்ம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. பொது தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து முதல் வந்து 90க்கு மேலேயே 95+ எடுக்கலாம். பட் இப்போ வந்து 90 எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா அவுட் சோர்ஸ், கலைச்சொற்கள் இது எல்லாமே இருக்கு இல்லையா. அப்போ உங்களோட
எய்ம் அப்படிங்கிறது 90 மதிப்பெண்ணுக்கு பொது தமிழில் இருக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாக்கு போக்குமே சொல்லக்கூடாது. முழுசாக 25க்கு 25 அப்படிங்கிறத எடுக்கணும். அந்த 25க்கு 25 எடுக்கிறதுக்கு மேக்ஸுக்கு போதுமான காலங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 மாதம் போதுமானது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கிட்டா கூட 6 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப எனஃப். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சம் மாடல் எந்த டாபிக் எது படிக்கணும் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் பார்த்தாலே அந்த 25 மார்க் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 மார்க். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் படித்தாலுமே அவுட் சோர்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி வர்றதால 75க்கு உங்களால் 60 மதிப்பெண் அப்படிங்கிறத மேக்ஸிமம் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுக்கலாம், இருந்தாலுமே நம்ம இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அப்போ 60 அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 175 மார்க். உங்களோட எய்ம் எதுவாக இருக்கணும்? 175 மார்க்காக இருக்கணும். ஸோ இது எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அப்போ இது 175 வச்சாதான் 1 or 2 மார்க் கம்மியானா கூட 170+ அப்படின்னு வந்து நிற்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ உங்களோட எய்ம் இதுவாக தான் இருக்கணும். பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதியை A to Z தரவாக படித்து வச்சுக்கணும். அது போக யூனிட் 7 ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சேனல்லையே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வித் அவுட் சோர்ஸ் அதுக்கப்புறம் PYQ இது எல்லாத்தையும் கலந்து சார் நடத்தியிருப்பாரு. அதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தா போதும். இலக்கணத்துக்கும் எல்லா கிளாஸஸும் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து வச்சுக்கோங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இலக்கியத்தில் இருந்து இலக்கண கேள்விகள் கேட்டாலுமே நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, அப்போ கான்செப்ட் ரொம்ப முக்கியம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 15 டாபிக். அந்த 15 டாபிக் என்னென்ன எப்படி படிக்கணும் இது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களால் 25க்கு 25 ஈஸியாக எடுக்க முடியும். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி படிங்க. 15 டாபிக் இருக்குது. பொதறிவு பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல்லே பொதறிவுக்கான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் தெளிவாக பார்த்து படித்து நீங்கள் அடுத்தடுத்து போய்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம வந்து டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாமே படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தமாக உங்களோட டார்கெட் என்னவா தான் இருக்கணும்? 175 தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதை தான் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். தென் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ நேரம் மேம் படிக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே காமனாக சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்து நீங்கள் வீட்லேயே உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 to 10 மணி நேரம் அப்படிங்கிறது டைம் கேப் கிடைக்கும். நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மேம், எனக்கு குழந்தைங்க இருக்குது மேம், நான் குழந்தைங்களை வச்சுட்டு படிக்க முடியல, அந்த குழந்தை தூங்குற நேரம் தான் படிக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து உமன் ஆகட்டும் மென் ஆகட்டும் யாரா இருந்தாலுமே ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறது அப்படிங்கிறது சிரமம் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் படிங்க. ஓகேவா? 4 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை மேக்ஸுக்காக மட்டுமே ஒதுக்குங்க. மீதி 3 மணி நேரத்தை நீங்கள் தமிழையும் அதுக்கப்புறம் GSயும் கலந்து படிச்சுக்கலாம். பட் கம்பல்சரியாக டெய்லியும் 1 மணி நேரம் மேக்ஸுக்கு ஒதுக்குனீங்க அப்படின்னா தான் உங்களால் 25க்கு 25 அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதுலேயே படிக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமிங் கிடைக்கிறத பற்றி நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறேன் மேம் அப்படின்னு படிச்சுட்டு அடுத்து 4 நாள் கேப் விட்டுட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னு படிங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக படிக்க தான் அந்த இது உங்களை வந்து வெற்றியை நோக்கி கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களோட குறிக்கோள் அப்படிங்கிறத மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கணும். வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே மைண்டில் ஏற்றிக்காதீங்க. இன்னும் ஒரு 8 மாதம் தான். ஓகேவா? ஸோ அந்த 8 மாதத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களோட இலக்கை மட்டுமே நீங்கள் மெயின் ஃபோக்கஸ்டாக வைங்க. வேற எதையுமே யோசிக்காதீங்க. 8 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றது எல்லாமே யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு 8 மாதத்துக்கு வேற எந்த சிந்தனையுமே வேணாம். ஓகேவா? ஸோ உங்களோட வாழ்க்கையே மாற்ற போகுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த 8 மாதம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படித்து அடுத்தடுத்து வந்தீங்க அப்படின்னா Group 4 எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும். ஓகேவா? தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் ஓகே தான், இருந்தாலுமே நீங்கள் வந்து கான்செப்ட் தெரியாமல் ஷார்ட்கட் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அது வந்து தேவையில்லாத விஷயம். ஏன் அப்படின்னா அது நான் மேக்ஸ் ஆகட்டும் மற்ற விஷயமே எதுவான வேணா இருக்கட்டும் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். பட் ஷார்ட்கட் மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், மறந்துடும். ஓகேவா? ஸோ அந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் பிட்டாக வச்சுருப்பாரு. அந்த பிட்டுக்கு மெயின் பிட் ஒன்று எழுதியிருப்பார். இந்த பிட்டு இந்த இடத்துல இருக்குது, இந்த பிட்டு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெயின் பிட்டை தொலைச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மெயின் பிட் எங்கே வச்சேன்னு தெரியல அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாத்துக்குமே இப்படி
வந்தா அப்படி வந்தா இப்படி நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலுமே எக்ஸாம் டைம்ல போய் உட்காரும்போது எதுக்கு எது அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது மறந்துடும். ஸோ ஷார்ட்கட் படிச்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி கான்செப்ட் வைஸ் தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, கான்செப்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஷார்ட்கட் படிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் மறந்தாலுமே கான்செப்ட் வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மேக்ஸ் ஆகட்டும், மற்ற எதுவுமே ஆகட்டும், எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட் ஓகே தான், இருந்தாலுமே கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்கட் படிக்கிறது தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றையுமே கடந்து போகணும். 8 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான நாட்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. 8 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. கரெக்டான பீரியட். ஓகேவா? இந்த பீரியடை ஒரு கோல்டன் பீரியடாக நினச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எந்த இடத்தையுமே சிதற விடாமல் அந்த 8 மாதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி சிதற விடாமல் படிச்சிங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அப்படியே அந்த மார்க் இருக்குல்லையே 175 அதை எய்ம் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக இந்த 8 மாதத்தில் நீங்கள் குரூப் 4ல் வேலை வாங்கிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஆனால் அந்த 8 மாதத்தை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய காரணங்கள் வரும் தான். ஓகேவா? அதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது. நம்ம ஒரு இதை வந்து சீரியஸாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாதான், ஸ்டார்ட் பண்ண உடனே அதை முட்டுக்கட்டு போகிறதுக்கு நிறைய காரணங்கள் வரும். காரணங்கள் இருக்க தான் செய்யும். ஓகேவா? இருந்தாலுமே அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு எப்படி வந்து நம்ம முன்னாடி போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? இல்லை அப்படின்னா அதே இடத்துல தேங்கி நம்ம என்ன ஆயிடுவோம், குட்டை தண்ணி மாதிரி ஆயிடுவோம். நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பாறைகள் வந்தாலுமே அடித்து தள்ளிட்டு கடலை போய் நோக்கி நம்ம என்ன பண்ணணும், போய்கிட்டே இருக்கிற ஆறு மாதிரி இருக்கணும். ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற குட்டை மாதிரி இருக்காதீங்க. ஓகேவா? நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி படிங்க. ஒவ்வொன்றுக்குமே நான் வீடியோ போட்டு வரேன். மேக்ஸில் எப்படி 25 எடுக்கிறது, எப்படி காலையில் சீக்கிரமாக 4 மணிக்கு எந்திரிக்கிறது, எப்படி கன்சிஸ்டன்ஸாக படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணி அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தொடர்ந்து நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக படிச்சுக்கிட்டே வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னதான் நான் சொன்னாலுமே அதை செயல்படுத்துறது நீங்கள் தான். அதை கரெக்டாக செயல்படுத்தினீங்க அப்படின்னா தான் அதற்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த வீடியோ கம்பல்சரியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னையிலேருந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அது இப்போ தான் புதுசாக படிக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இடையில விட்டுருந்தீங்க, இல்லை இடையில ஏதாவது பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் ஆர்ஜின்லேருந்து படிங்க, இல்லைனா விட்டதுலேருந்து படிங்க. ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலுமே இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எதையுமே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நீங்கள் வந்து தெளிவாக அடுத்தடுத்து நம்ம கூட ஜாயின் ஆகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் வந்து நம்ம போடுற வீடியோ நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த 8 மாதங்கள் எப்படி வேணால் கடந்து போகணும் அப்படிங்கிற அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது எங்ககிட்ட இருந்து நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே நடந்து போய்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.